உங்கள் கையாலேயே அந்த நல்ல நாள் இன்று இந்த பதிவு முடிந்தவுடன் குறிக்கப்படும். சாயப்பாவே ஆவியாக வந்து உங்களிடம் ஒரு தேதியையும் மாதத்தையும் வருஷத்தையும் நிச்சயமாக கூறப்போகிறார். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் அமையாது, சிலருக்கு மட்டுமே அமையும். ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு சந்தித்தவர்களுக்கு மாபெரும் வெற்றி தேடி வரப்போகுது. ஸோ வெற்றி மாலையை குவிக்க போறீங்க. தோல்வியினாலையும் அவமானத்தினாலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் வலியை தாங்க முடியலன்னு கதறி அழுபவர்களுக்கு அடுத்த வரும் நாட்களில் என்ன நடக்க போகுதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. உங்கள் கனவு நினைவாகுமா? கண்டிப்பாக நினைவாகும். ஆனால் நீங்கள் 1-2 தியாகத்தை செய்யணும். தியாகம் எவன் ஒருவன் செய்கிறானோ அவனை அரசனை போல வாழ வைப்பவர் தாங்க சாயப்பா. அவர் வெறும் கையாக வரமாட்டார், உங்களுக்கு தேவையான அத்தனையும் எடுத்துகிட்டு வருவார். அவர் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாதில்ல, நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து வாழ்க்கையை எதிர்த்து, துன்பத்தை எதிர்த்து போராடுங்க. நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அவர் கொடுத்தே தீருவார். சகல வசதியுடனும் அதை ஏற்படுத்துவார். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு முக்கியமான பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை அது ஏற்படுத்தும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன சாயப்பா தட்டி எழுப்புனது போல ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துச்சு. அதில் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் வரிக்கு வரி அதை நான் டீப்பாக கேட்கும்போது என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அது ஆனந்த கண்ணீராக மாத்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என் வாழ்க்கையில் இத்தனை நாள் வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் அந்த பதிவு. சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. ஸோ என்ன நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு விதி சொல்லுது. ஏன்னா இதை நடக்கிறதுக்காகத்தான் நீ மறுபிறவி எடுத்திருக்க. ஆசைகள் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பிறவி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ முடியுதோ அப்போதான் அவனுடைய பிறவி முடியும். இது சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசை இருக்குது, அது நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும். ஆனால் அதுக்கு முழு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுத்தாதான் அது நடக்கும். நீங்கள் கொடுக்கலைன்னா அது நடக்க சான்ஸ் இல்லை. அப்போ இந்த ஆசை நிறைவேறுவது வரைக்கும் நம்ம பிறவிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆசைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமானவை, ரொம்ப ரொம்ப நுட்பமானவை. அது பல பிறவிகளை இருந்து கடந்து வந்து இங்கே நிற்குது. இதை சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. போன ஜென்மத்திலையும் அந்த ஆசை நிறைவேறலை,
அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் அந்த ஆசை நிறைவேறலை. அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது அந்த ஆசை நிறைவேறி மீண்டும் ஆசையே இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் உங்கள் கூட இருக்குந்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீங்கள் கழித்து மறுபிறவி அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இல்லாமல் உங்களை பார்த்துக்கலாம். அதனால தான் நான் கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், தம்பி நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா அதை அடையணும் அப்படின்ற வேகம் இருக்கும். வெற்றி அடைஞ்சாலும் அது அடுத்த பிறவியை வழிவகுக்கும், தோல்வி அடைந்தாலும் அது மறுபிறவியை வழிவகுக்கும். என்னைக்கு வெற்றியும் தோல்வியும் சரிசமமான ஒரு நிலையில் வெற்றிக்காகவோ தோல்விக்காகவோ பாடுபடாத குணம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்குதோ அவனுக்கு அடுத்த பிறவி என்பது இல்லை. அப்போ லேசா ஆசைப்பட்டாலும் அதை நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு இருக்க இருக்க அது பிறவிகளாக மாறிக்கிட்டே இருக்குது. அந்த பிறவியையும் நீங்கள் குறைக்கணும், அதே நேரத்தில் ஆசைப்படக்கூடிய விஷயத்தையும் நாம் அடையணும். அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். அன்பே சாயில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே கல்லில் 2 மாங்காய். இங்கே ஆன்மீக வாழ்க்கையும் வாழ முடியும், ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த அன்பே சாய் குடும்பம். என்றைக்குமே நீங்கள் உங்களை சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை மட்டும் சிந்திச்சா போதுமா? அது ப்ராக்டிக்கல் வாழ்க்கைக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு. நான் அந்த வாழ்க்கையே சொல்லலை, உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு சொல்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அப்போது நீங்கள் ஆசை அப்படின்ற ஒரு பேய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஒரு முதலாளி ₹1,00,000 கோடி ரூபாய் எதிர்பார்க்குறான், அது அவனோட ஆசை. அவன் 10-20 பேரை வேலை வாங்குறான். அந்த 10-20 பேரும் அவனுடைய ஆசைக்கு ஏற்பட்டது போல் உழைச்சா அவன் சந்தோஷமாக இருப்பான், அவன் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அவனோட தொழிலாளிகள் நடந்து கொள்ளும் விதம் வேறொன்றாக இருக்கும்போது அவன் தனக்கும் ஒரு கோபத்தை வச்சுப்பான், தன்னையும் அழிப்பான், அந்த கோபத்தை பிறர் மீதும் காட்டுவான், பிறரையும் அழிப்பான். ஸோ வாழ்க்கையை புரிஞ்சிக்கக்கூடிய வழியில் தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பால் தூக்கி போட்டிங்கன்னா அது எந்த வழியில் வருதோ அந்த வழியில் தான் அட்டாக் பண்ண முடியும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எங்கே போய் நிற்கிறோம், என்ன செய்யணும்னு எதிர்பார்த்தோம், என்ன செய்ய முடியாமல் இருக்கிறோம், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மனுஷனுக்கு கோபமும் ஆத்திரமும், அதன் மூலமாக அவனுக்கு அழிவும் ஏற்படுத்துவதை எதனாலையும் தடுக்க முடியாது, கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. அந்த இடைவெளி கம்மியாக இருக்கணும், இடைவெளி பெருசாக இருக்கக்கூடாது. எவ்வளோ இடைவெளி பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? துன்பங்களும் பேரழிவும் நடக்கும், பேரழிவு. அப்போது அவன் அந்த துன்பத்தின் மூலமாகவே மீண்டும் மீண்டும் அவன் மறுபிறவி எடுப்பான். ஸோ இந்த பிறவிலையாவது நாம் நீங்கள் நிறுத்தணும்னு நான் சொல்லலை, ஆசையை நிறுத்துங்கன்னு சொல்லலை, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். எடுத்த உடனே சட்டுன்னு இல்லைப்பா நாளையில இருந்து எனக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற ஆசை இருக்கிறதால தான் மனுஷன் கொஞ்சமாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சமாவது சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் இதை தாண்டின 3வது உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது அந்த இடத்துல ஆன்மாவை தான் ஒவ்வொரு உருவமாக தெரியுமே தவிர மனிதன் அப்படின்ற ஒரு உருவம் தெரியாது. அந்த ஆன்மா ஆணான்னு தெரியாது, பெண்ணான்னு தெரியாது, எறும்பான்னு தெரியாது, செடி கொடியான்னு தெரியாது.
ஸோ எல்லாத்தையும் ஒரே இதுதான். எப்படி மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம மனிதர்கள் வாழும் இடம் சொல்கிறோம், அதே மாதிரி ஆன்மாக்கள் வாழும் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் மூன்றாவது உலகம். அந்த மூன்றாவது உலகத்தை நீங்கள் ஃபுல்லாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை காது கொடுத்து வாங்கிக்கோங்க. எப்பயாவது அந்த மூன்றாவது உலகத்துக்கு போகணும்னு உங்கள் ஆன்மா சொல்லும். அப்போது அது எல்லாத்துக்கும் பயன்படும். சின்ன வயசில் ஹிந்தி நம்ம வீட்டிலலாம் படிக்க வச்சுருப்பாங்க. இல்லைடா டியூஷன் படித்து போய் ஜாயின் பண்ணிக்கோ, அது ரொம்ப நல்லதுன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா ப்ரெஷர் போட்டு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்போ அது பயன்படாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கேயாவது நார்த் சைடில் ஒர்க் பண்ணும்போது அது அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல வேளை எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க படிக்க சொல்லி, இன்றைக்கி எனக்கு நிறைய விஷயத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வரும். ஸோ இன்றைக்கி வைக்கிறது அது நாளைக்கு நமக்கு பலனை தரும். நல்ல விஷயங்களை தயவு செய்து உள்ளே வாங்கிக்கோங்க. இதனால் என் வாழ்க்கையில் மாறிடுமா அப்படின்னா, இப்போ இந்த நிமிடம் மாறாதே தவிர அடுத்த நிமிடம் கண்டிப்பாக மாறும். ஸோ நல்ல விஷயங்களை தேக்கி வைக்கிறதுல என்றைக்குமே குறைபடாதீங்க. அதுக்கு நேரத்தை ஒதுக்கணுமேனு சொல்லி வீணாக வருத்தமும் படாதீங்க. நீங்கள் எதெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அதுதான் நாளைக்கு ஃப்யூச்சரில் சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லவைகள் நமக்கு சொந்தமானவைகள், கெட்டவைகள் நமக்கு சொந்தம் இல்லாதவைகள். நமக்கு சொந்தமானதை தேடினா தானே சந்தோஷம். நமக்கு சொந்தம் இல்லாததை தேடினா என்ன ஆகும்? அடுத்தவன் பொண்ணுக்கும் அடுத்தவன் பொருளுக்கும் ஆசைப்பட்டவன் என்னைக்காவது நிரந்தரமாக சந்தோஷமாக இருந்திருக்கானா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவும் அவனுக்கு வச்சு செய்யும் ஃபியூச்சரில். நம்ம இன்றைக்கி என்ன ஒருத்தவனுக்கு செய்கிறோமோ அது திருப்பி நமக்கே தானே சேரும். நீ எதை விதைக்கிறியோ அதானே. இதை நிறைய நம்ம சொல்லிட்டோம். எதை விதைக்கிறோமோ அதானே. என்ன நம்ம 4 பேருக்கு என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு 40 பேர் செய்ய போகிறான். அப்போது எனக்கு மற்றவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றத நான் முதல்ல முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத நான் முடிவு பண்ணணும். 4 பேர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நான் 4 பேருக்கு உதவி செய்யணும். 4 பேர் என்னை பாராட்டணும் அப்படின்னா நான் 4 பேருக்கு பாராட்டணும். 4 பேர் எனக்கு உண்மையானவனாக இருக்கணும்னா நான் 4 பேருக்கு உண்மையானவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கும். இல்லை நான் 4 பேருக்கு உதவி செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு 40 பேர் உதவி செய்யணும். என் உதவி செய்யாமல் போனால் என்ன தப்பு? என் உதவி செஞ்சால் குறைஞ்சிடுவானா? அதாவது உதவி செய்கிற வரைக்கும் சில மனிதர்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. உதவி ஒருத்தர் செய்யலை அப்படின்னும் போது அவன் மேலே அத்தனை சாபத்தையும் கொட்டுவாங்க. இது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் தெரியுமா? கடவுளுடைய சமுதாயத்தில் இது மிகப்பெரிய ஒரு அற்பத்தனமான விஷயம். நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனை விஷயத்துக்கும் கடவுளோட லெஜர் அவர் உட்காந்து எழுதிட்டு தான் இருக்காரு. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நடக்குது, இனி என்ன நடக்கும் அப்படின்னு A to Z அங்கே ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு விஷயமும் அங்கே நடக்குது. இதை எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியவர் யாருன்னா நீங்கள். ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு, இதை செய்யப்பா, இதை செய்யாதப்பா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடியது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் கையில். நீங்கள் எதை முடிவு பண்ணுறீங்களோ அதை தான் அவர் உங்களுக்கு திருப்பி செய்ய போகிறாரு. அப்போ அவர் என்ன திருப்பி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த விஷயத்தை மட்டும் மனதில் கவனத்தை வச்சு நிதானத்தோடு செயல்படுங்க. வெற்றியை ஈஸியாக எளிதில் நீங்கள் பெற முடியும். இதை என்னைக்கும் நம்புங்க. நம்புகிறவர்கள் நிச்சயமாக சொல்கிற பாக்கியவான்கள். கடவுளோட வார்த்தையை எந்த சந்தேகமும் இல்லாமல் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை அழிப்பேன் அப்படின்னு சொன்னது உண்மை என்றால் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும்.
ஸோ கவலைகள் இல்லாத பெரு வாழ்வு இங்கே வாழணுமா, தயவு செய்து அன்பேசா இல்லை சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்தில் கஷ்டம். பலாப்பழம் எப்படிங்க இருக்கு, அது தோல் எப்படி இருக்கு, அந்த தோல் எப்படி இருக்குதோ அப்படி தான் அதனோட பழம் இருக்கா இல்லையே. பலாப்பழ தோலுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சொலைக்கும் சம்மந்தமே இல்லை, ரைட்டா? அப்படி தான் இங்கே கடவுளோட பாதை கடினம் கடினம் கடினம்னு சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள். அது பலாப்பழ தோல் போல தான் இருக்கும். ஸோ பலாப்பழ தோல் நம்ம எப்பயுமே பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அதை டேஸ்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பலாப்பழத்தோல் குத்துனா என்ன குத்தாட்டி என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற சொலை தாங்க முக்கியம். அதே போல் தான் இங்கேயும் கடவுளோட வழியில் கஷ்டந்தான் துன்பந்தான். ஏன்னா உங்கள் சோம்பேறித்தனத்தை தியாகம் பண்ணணும், உங்கள் ஆசைகளை தியாகம் பண்ணணும், உங்கள் அகங்காரம் பொறாமை உங்களுடைய சிற்றின்பம் எல்லாத்தையும் நீங்கள் தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சாதான் பேரின்பத்தை அடைய முடியும். அதை யாரும் தியாகம் செய்யாதவங்க சேச்சே இந்த மரம் புளிக்கும், இந்த மரம் கெட்டு போயிடுச்சு, இந்த மரம் அழுகி போயிடுச்சு, இந்த மரத்தால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது கடவுளோட வழி எஸ் கஷ்டந்தான் துன்பந்தான், ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பேரின்பத்தை கொடுக்கும். அந்த ரகசியம் எனக்கு தெரியும். அதனால் இந்த துன்பத்தை நான் மனதார நேசிக்கிறேன், மனதார ஏற்றுக்கிட்டு என்னோடய வாழ்க்கையை நான் வாழுவேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சாய்ப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக உங்களுக்கு தந்தே தீருவார். ஸோ உறுதியாக நம்புங்க. ஆரம்பத்தில் நிச்சயமாக என்னுடைய ஒரு விஷயத்தையும் தியாகம் செய்து தான் நான் கடவுளோட வழியில் செல்ல முடியும். ஒருவேளை நான் இந்த தியாகத்தை செய்யலை அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் பேரழிவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதான் விழிப்புணர்வோடு நீ எல்லா விஷயத்தையும் செய். இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்காத, நாளைக்கு பெறக்கூடிய சந்தோஷம் நிலையாக இருக்குமா, இல்லை இந்த சந்தோஷத்தை இன்னைக்கு பெறும்போது நாளைக்கு பெரிய துன்பத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு வருமா அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. திரும்ப 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 நீங்கள் கேட்கும்போது தான் பதில்கள் நல்லா கிடைக்கும். அந்த பதில்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான கர்மாவை அழிக்கக்கூடியதாகவும் இங்கே வந்து சேரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குனா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. நல்லா ஃபுல்லாக இரவு சாப்பிட்டு லேட்டாக படுத்து தூங்கும்போது காலையில் 4 மணிக்கு இந்த 4 மணிக்கு எழுந்திருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டம் எழுந்திருக்கிறது, அவ்வளவு சிரமம். ஏன்னா அந்த குளிருக்கும் அதுக்கும் இதமாக இருக்கும், தூங்கியே தீரணும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் கூட ஒரு சோதனை தான், இதெல்லாம் கூட சோதனை தான். அந்த சாத்தான் அப்படின்றவனும் இல்லை உங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த எதிர்வினையை உங்களுக்குள்ள ஆற்றுபவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் அடிக்கடி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ தான் உங்களுக்கு தூக்கத்தை அதிகப்படுத்துவான், அப்போ தான் உங்கள் சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவான். ஏன்? அப்போ தான் அவன் சட்டத்திட்டத்தை நிறைய பேசுவான். என்ன, நீ இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சா உன் பிரச்சனை தீர்ந்துருமா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்கும். அப்போது 4 கேள்வி இல்லை 40 கேள்விகள் எழுந்திருக்கக்கூடாது. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் பதிலாகவே இருக்கும், திருப்தி அளிக்கக்கூடிய பதிலாகவே அந்த பதில்கள் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவன் கொஸ்டின்ஸ் கேட்பான். அவனுடைய கேள்விக்கு பதில்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்துவது போலவும் அது இருக்கும். அந்த பதில்களால் நீங்கள் முதல்ல சமாதானம் அடைஞ்சிடுவீங்க. அந்த சமாதானம் இருக்கே அது எப்போ தெரியுமா, இது நமக்கே வச்சுக்கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு தோணும். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு நீங்கள் இழக்க போகிறீங்களோன்ற பயம் வரும்பொழுது தான், அடடா நாம் அதை செஞ்சிருக்கலாமே,
அதை செய்யாமல் விட்டது எவ்வளவு பெரிய சிக்கல்களை இங்கே எனக்கு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்போது சாத்தான்கள் மூலமாக கேட்கப்படும் கேள்விகள், சாத்தானால் கொடுக்கப்படும் பதில்கள், இதை நீங்கள் தாண்டணும். அதான் நான் சொன்னேன், நம்ம ஆசைகளை வெல்வது அப்படின்றது எளிதான காரியமே இல்லை. அதான் நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எளிதாக இருக்கலாம், ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு தவத்தையே செய்யணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிள். சொன்னது போல நடந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனைகளை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஜென்மத்திலே கழிக்கலாம். இதை சொன்னவங்க ஒரு பெரியவங்க நம்ம அன்பே சாயில். அவங்க அப்போ என்ன ஆகுது, சொல்கிறது ஈஸி, ஆனால் உண்மையும் கூட. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டம்னு சொன்னால் விட்டுட முடியுமா? கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்குமா? கஷ்டப்பட்டாதானே. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். எத்தனையோ போராட்டங்களை போராடி தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளும் கஷ்டப்பட்டவர்கள் தான், யாரும் கஷ்டப்படாமல் இல்லை. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தானே. நமக்கு எல்லாமே நினச்ச உடனே நடந்துருதா? ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருப்போம். அந்த டிவி முழுசாக ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டிவியே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாதாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரியும் போது நாம் ஒரு வழியில் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கும்போது அதற்கு தகுந்தது போல என்ன நான் தயார் செய்வேன்றாங்க. பதில்களை வச்சுக்கிட்டே நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பயணத்தில் எவ்வளவு தான் சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் அதை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதில் எந்த வழியில் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த ஈஸியான ஒரு மெத்தடும் கிடைக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே வேறு வழி இல்லாமல் ஒரு வழியை சூஸ் பண்ணுறீங்க. அந்த வழியில் இருக்கக்கூடிய கஷ்டம் எவ்வளோ, எது நமக்கு சாதகமாக இருக்குது, எது நமக்கு பாதகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம், இதையெல்லாம் யோகிச்சு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் செயல்பட்ட டைமில் ஏதாவது தடங்கள் வந்தாலும் நீங்கள் ஏற்கனவே சில பாயிண்ட்ஸை யோசிச்சுருப்பீங்க இல்லையா? இந்த தடை வந்தால் இதை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த பாயிண்ட்டை எந்த தாமதமும் இன்றி நீங்கள் யோசிப்பீங்க. யோசித்து அதை நிறைவேற்றுவீங்க. நிறைவேற்றும் போது உங்கள் பயணம் எந்த இடத்துலையும் தடையில்லாத ஒரு பயணமாக அது மாறும். ஸோ அப்படி தான் வாழ்க்கை. இந்த ட்ராக்கில் போகிறோம். அதை சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பயுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். அது வரும்னு ஏன் நினைக்கிறீங்க? வராதுன்னு நினைங்க. இது இந்த விஷயத்தை நான் என்னைக்கும் எப்பயும் ஒத்துக்க மாட்டேன். இந்த அன்பே சாயில் நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்றைக்குமே பாசிட்டிவ் எவ்வளோ, நெகட்டிவ் எவ்வளோ. ஸோ நெகட்டிவும் இருக்கணும், இல்லாமல் கண்டிப்பாக எந்த செயலும் இல்லை. அப்போது நெகட்டிவ் இருக்குதே, நான் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் நான் பயணம் செய்வேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் பயணம் செய்ய முடியாது. ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைல்ல. ஸோ ரிஸ்க் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லை. ரிஸ்க் இருக்கும், நீ அதை சமாளிப்பதற்கு உன்னுடைய அனுபவத்தையும் உன்னோட பலத்தையும் கடவுளையும் துணைக்கு அழைத்து கொண்டு போராடு. வாழ்க்கையில் சத்தியமாக நீ வெற்றி பெறுவ. அப்போ என்ன நெகட்டிவ் இருக்குது? இப்போ நெகட்டிவ் பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, அந்த நெகட்டிவிட்டி வந்தால் அதை எப்படி உடச்சி எறிகிறது. ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க நெகட்டிவ் பற்றி ஃபீலே பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு இருங்க, அது பாட்டுக்கு வரட்டும். நான் பாசிட்டிவாக தான் இருப்பேன்னா உங்களுக்கு பயம்
எங்கே நெகட்டிவ் உங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சிடும்னு. நீங்கள் கூவவே வேண்டாம், நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாவே போதும், வந்ததை விட்டு விலகிடும், அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் என்னப்போ அப்படின்ற மாதிரி கேளுங்க. எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லி நீங்கள் முடிவை பண்ணிட்டீங்கன்னா எதெல்லாம் வம்புக்கு வருதோ அது அந்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உண்மை, 100% உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துக்கோ இதே கிடையாது. ஸோ சாய்பாவோட துணை அப்படின்றது உங்களுக்கு அது எத்தனை பலன் கூட என்னால் சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. 1000 பலமா, லட்சம் பலமா, கோடியா, மில்லியனா, இல்லை அதுக்கு மேலேயா தெரியாது. ஆனால் ஒன்று, அவர் துணை புரிவது போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டா அதை விட சொர்க்கம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் நாள் குறிக்க வேண்டாமா? நாள் குறிச்சிடலாமா? நல்ல நாள் எப்போ நமக்கு வேணும்னு சொல்லி குறிச்சிடலாமா? நான் இத்தனாம் தேதியெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நல்ல நாள் எப்பொழுது குறிக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஒரு ஏதாவது ஒரு நாளை இதுதான் என்னுடைய நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நாள், எந்த மாதம், எந்த வருஷம், இதை மட்டும் குறிங்க. ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. அதற்குண்டான பதிவுகள் நான் நாளைக்கு 12 மணிக்கு வரலாம், இல்லை மண்டே வரலாம், இல்லை அடுத்த தேர்ஸ்டே வரலாம், பட் என்னைக்காவது ஒரு நாள் வரும். அதனால் உங்கள் மனசில் என்ன தேதி இருக்குதோ அந்த தேதியை நீங்கள் குறிங்க. ரைட்டா? கண்டிப்பாக குறிச்சிருங்க. ஸோ ஏதோ ஒரு தேதி உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதுக்காக போயிட்டு நேரம், காலம், தேதி, கேலண்டர்ஸ் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 27, 2026 அவ்வளோதான். அந்த டேட்டில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் செய்தி, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாதிரி ஒரு தேதியை நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. நான் ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன், நீங்கள் ஒரு ஃப்ளோவில் டேட் குறிக்கிறீங்க. இந்த 2 ஃப்ளோவும் ஒன்றா சேரும்போது ஒரு பவர்ஃபுல் ஃப்ளோவாக மாறப்போகுது. அதுவே பெரிய சக்தியை கொடுக்கவும் போகுது. ரைட்டா? ஸோ அதனால் எல்லோருமே ஒற்றுமையுடன் செயல்படணும். திரும்பவும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அன்பே சாய் குடும்பத்தில் உங்களுடைய ஒற்றுமை தான் இங்கே கிடைச்ச ஒரு பலம். அதை சரி பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது. உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, உங்கள் ஸ்ட்ராங்கு, உங்கள் பிலீவ்னஸ், இது எல்லாம் தான் இங்கே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட், நம்ம ப்ராசஸ், நம்மளோட மைண்ட், நம்மளுடைய பிரெயின் எல்லாம் அதை நோக்கி போகணும். ஸோ வேறு எதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஐயோ எழுந்துட்டோம், அது போனால் போயிட்டு போகுது. இழந்தது நல்லது. ஒருவேளை இழக்கலை அப்படின்னா நம்ம இதை விட பெஸ்ட்டாக பெற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி நல்லதுன்னு இப்போ தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் அவமானம் நல்லதுன்னு சத்தியமாக இப்போ தெரியாது. ஏன்னா தோல்வியோட வலியும் அவமானத்தோட வலியும் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் நினச்சாவே கண் கலங்குது அப்படின்னா, ஸோ இந்த தோல்வியும் இந்த அவமானமும் இப்போ உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு தான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட ரீசண்டாக என்கிட்ட ஒருத்தர் பேசியிருந்தார். அது எனக்கு தெரிஞ்சவர், அன்பே சாய் குடும்பத்தில் இல்லாதவர். ஸோ எப்படி போகுது லைஃப் அப்படி இப்படி சொல்லி நம்மளை பற்றி நிறைய வெளியில் கேள்விப்பட்டிருக்காங்க. ஏதோ நம்பர் எப்படியோ வாங்கி பேசும்போது என்னால் நினச்ச கூட பார்க்க முடியல சந்தோஷ். 2015 நீ எப்படி இருந்த, இப்போ 2025 உண்மையிலே சொல்கிறேன், கடவுளோட காட் கிரேஸ் இல்லைன்னா நீ இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவருடைய வாயில் வந்த உடனே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் சொன்னேன், என்னங்க கடவுள் தான் இல்லைன்னு சொன்னவராச்சே, அது எப்படி காட் கிரேஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நான் நம்பலையா, இப்போ உன்னை பார்த்த உடனே நான் நம்புகிறேன், கடவுள் இல்லைன்னா கண்டிப்பாக நீ இல்லை அப்படின்னு. ஸோ அதுதான். ஏன்னா அன்றைக்கி என் கூட இருந்தவங்களுக்கு என்னோடய வலி
நான் எப்படிலாம் ஓடுனேன். ஒரு இடத்துல கூட என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல. எங்கே போனாலும் அங்கே தான் போய் உட்காருவோம். அப்பாடா தப்பிச்சோம்பா அப்படின்னு உட்கார்ந்தது 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷம் அப்பாடான்னு சொல்லி அந்த டான்னு முடியறதுக்குள்ளேயே டேய் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். மறுபடியும் எழுந்திரிச்சு ஓடு. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் இதை சொல்கிறேன்? அந்த தோல்வியும் அந்த அவமானமும் அப்போ எனக்கு வலியாக இருந்தது. அந்த தோல்வியும் அந்த அவமானமும் அப்போ ஏற்படலைன்னா இந்த 2025 நான் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேனா? நீங்கள் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேனா? இன்றைக்கி பழனி ஊரில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஒரு 10 பேர் இருக்காங்க, சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், அந்த ஊர் இந்த ஊர் எல்லா ஊர்லேயும். ஸோ எனக்கு அன்றைக்கி 2015 தோல்வியும் அவமானமும் எனக்கு வரலைன்னா இத்தனை ஊரில் எனக்கு இப்படிப்பட்ட சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருப்பாங்களா? சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு விஷயம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 100 ரூபாய் உங்களால் யாருக்காவது கொடுக்க முடியுமா? நம்பி கொடுக்க முடியுமா? ஆனால் எனக்கு நம்பி எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. 100 ரூபா கொடுக்குறீங்க, 150 ரூபா கொடுக்குறீங்க, 60 ரூபா கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க. எதற்காக? இவர்கிட்ட கொடுத்தா இவர் ஏழை மக்களுக்கு நிச்சயமாக உதவுவான்ற நம்பிக்கையில் தானே கொடுக்குறீங்க. அந்த நம்பிக்கையில் தானே கொடுக்குறீங்க. அப்போது அன்னைக்கு இருந்தவன் 1 ரூபா கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? கடவுள் உன் துணை, கடவுள் உனக்கு துணையாக வந்துட்டா அதனோட பலமே வேற, அதனுடைய அனுபவமே வேற. அதை தான் இங்கே சொல்ல வரேன். அப்போல்லாம் 2015 100 ரூபாய் கேட்டால் கூட இல்லையே சந்தோஷ், நம்ம கேட்கல, சத்தியமாக கேட்கல. அந்த நிலைமையில் நான் என்றைக்கும் வரல. இல்லைனாலும் பட்னியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். அந்த பட் அப்படி வரல. பட் சொல்கிறேன், அப்போ கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக கேட்கல, கேட்கக்கூடாதுன்னு. கேட்டும் ஏன் நம்மளுடைய மானத்தை நம்மளே இறக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி மற்றவர்களுக்காகவே நீங்கள் 100, 200, 300, 500, 1000 கொடுக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் நினச்சி பார்க்குறேன் என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு ஏறும் அப்படின்னு. ஏன்னா எதுக்காகனா எதையுமே தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக நிறைய பேர் நல்ல மனிதர்கள் ஏன் பேராசை பிடிச்சவர்களாக போயிட்டாங்கன்னா, காசு பார்க்கும்போது மைண்டு மாறும், டெஃபினட்டாக மைண்டு மாறும். ஆனால் உண்மை புரிஞ்சிருச்சுன்னா கோடி ரூபாய் இந்த பக்கம் வச்சாலும் எடுத்துகிட்டு போன்னு தான் சொல்லக்கூடிய நிலைமை வரும். இது கடவுள் மேலே சத்தியம். ஏன்னா நான் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசலை. நீங்கள் தெய்வத்துக்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறீங்களோ, மனசு உறுதியோடு இருக்கிறீங்களோ, அன்னைக்கு தெய்வத்தை தாண்டி எதுவும் சிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள தொடர்ந்து 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 நடக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப அதிசயத்தக்க விஷயங்கள் எல்லாமே அன்பே சாய் குடும்பத்தில் டெஃபினட்டாக நடக்கும். டெஃபினட்டாக அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஸோ எல்லோரும் முயற்சிகள் செய்யுங்க. முயற்சிகள் செய்ய செய்ய வெற்றி உங்கள் கண்களுக்கு புலப்படும். வெற்றிகள் பார்க்க பார்க்க நம்மளுடைய அமைதியான முறையில் போராட்டமும் அதன் மூலமாக கிடைக்கிற அமைதி வெற்றியையும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய சாய்பாவுக்கு காணிக்கையை செலுத்துவோம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை நாம் பிடிப்போம். அவரோட மனதில் இடம் பிடிப்பவன் எவனோ அவனுக்கு அரசனை போல ஒரு வாழ்க்கை உண்டாகும். அவன் அரசன் இல்லை, ஆனால் அரசனை போல. அரசனை போல என்னங்க? எந்த கஷ்டமும் இல்லை, எந்த தொல்லையும் கிடையாது, யாரும் நம்மளை அதிகாரம் பண்ணவும் முடியாது, யாரும் நம்மளை அடிமைப்படுத்தவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு எங்கே இருக்குதுன்னா, எங்கே இருக்குது? அதோட முயற்சிகளை இன்னும் சிறப்பாக செய்யுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஏஜ் இஸ் நாட் அ ரீசன். ஸோ ஏஜ் இங்கே வழியே கிடையாது. நீங்கள் எத்தனை வயசானாலும் சரி, நீங்கள் கடவுளுக்கு குழந்தை.
ஏன்னா அந்த ஏஜால் பெரிய தலைவலி இங்கே நடக்குது. இவ்வளோ வயசு ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? உயிர் இருக்கே. உங்களை ஒரு 70 வயசான உங்களை 20 மூட்டை உப்பு மூட்டை தூக்க சுமக்கலை, அரிசியை தூக்குங்கன்னு சுமக்கலை. இல்லை, பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வை, மனசில் நல்லதாக விதை, எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ணு. எல்லாருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேனே, இங்கே 70 வயசு ஆனவங்க தான் பிரார்த்தனை பண்ணணும்னு இல்லை. 40 வயசு 50 வயசு ஓடோடி இருக்கக்கூடிய வயசில் ஓடோடி உதவி செய். உன்னால் அந்த உதவி செய்ய முடியல, என்னோட வயசு இல்லை, ஃபினான்ஷியலாக ஐ எம் டோட்டலி ஸ்ட்ரக் ஆகிட்டேன் அப்படின்னா ஒன்று உட்கார்ந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பிறருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. ஒரு 70 வயசு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு அம்மா பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதார, சாயப்பா இந்த நேரத்தில் பசியோடு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசியை நீங்கள் போக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அன்பே சாயில இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த பசியுள்ளவனுக்கு கண்களுக்கு முன்னாடி நின்று அந்த சாப்பாடை கொடுப்பாங்க. இதுதான். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் யார் சம்மந்தப்படுத்துகிறா? சாயப்பா. இப்போ மட்டும் என்ன, எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னா? ஆனால் யார் சம்மந்தப்படுத்தினா? சாயப்பா. எங்கே இதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, அப்படி சொல்லிட முடியாது. சரி, நம்ம இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தோம். சாப்பாடு கொடுக்கும்போது தம்பி பசிக்குதுப்பா அப்படின்னோம். உடனே டக்குன்னு ஒரு மீல்ஸ் கொடுத்தோம். அப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த சாப்பாடு எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணதால தான் அந்த பசியோடு ஒருவர் வராரு. நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அவர் வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். நம்ம கொடுக்கறதால தற்பெருமை கிடையாது, அவர் வாங்கிறதால அவர் கேவலமானவரும் கிடையாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி எங்கே ஏற்படுதுன்னா அங்கே இருந்து ஏற்படுது. அதனால தான் சொல்கிறேன், பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் குடும்பத்துக்காக செய்கிறத 10% வச்சுக்கோங்க, மீதி 90% பிரார்த்தனை செய்யுங்க. நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 1/2 hour to 1 hour ஒரு தடவை நான் பிரார்த்தனை செய்கிறேன். கடவுளே, பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். அப்போது எங்கேயாவது பெண் பிள்ளைகள் எங்கேயாவது ஒருத்தர் மோசமானவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது ஒரு நல்லவர் போய் நிச்சயமாக அந்த பெண்ணை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியலன்றதுக்காக பொய்ன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நமக்கு தெரியாமல் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார கடவுள், அப்போ கடவுள் இருக்கிறார் இல்லை. கடவுள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிஜமாக சொல்ல, கடவுள் இல்லைன்னா அராஜகம் இன்னும் அதிகமாக தலைவிரித்தாடும். ஸோ நல்லவர்கள் கொஞ்சமாவது இருக்கிறதால தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அதனால் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. அதனால் சாப்பாடு தயவு செய்து வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒரு சாய்ராம் 10 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அந்த சாய்ராமுக்கு மிக்க 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 நன்றி. அண்ணே இதானே இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் கொடுக்குற, நான் மனசார சொல்கிறேனே, நீங்கள் கொடுக்குற 1 ரூபாயும் சரி, நீங்கள் கொடுக்குற 1 லட்சமும் சரி, அது ஒன்று தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன 10 ரூபாய்க்கு கொடுத்தா ஒருத்தருக்கு போய் சேரும், 100 ரூபாய்க்கு கொடுத்தா 10 பேருக்கு போய் சேரும், அவ்வளோதான். நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம கொடுப்போம். நமக்கு முடியாததை பற்றி திங்க் பண்ண வேண்டியதில்லை. அவங்க 1000 கொடுக்குறாங்க, நம்ம 10 ரூபா தானே கொடுக்குறோம். தயவு செய்து நீங்கள் உங்களை அது மாதிரி பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு கொடுக்க முடியுதோ அதை மனதார கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் கையால் நேரடியாக நீங்கள் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு அதுதான் விருப்பமே தவிர அதுக்காக நீங்கள் எனக்கு அனுப்புறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அது ஏற்கனவே அதெல்லாம் வாங்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் உங்கள் கையால் தான் கொடுக்கணும்னு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னால் ஆளுங்க இல்லை சாயிராம், அப்போ நாங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதனால தான் அதுக்கு தனி ஒரு அக்கௌண்ட்டை போட்டாச்சு. அதில் இருந்து நம்ம யாருக்கு ஏதாவதுன்னா டக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேண்டாம். சாயப்பா ஒருவர் இருக்கிறார், அவரே நமக்கும் உலகத்துக்கு துணை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.